எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த மே 1 பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினமா நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த நாளை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் 8 மணி நேரம் வேலைக்காக உயிர் தியாகம் செய்த தொழிலாளர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல 1988ல நம்ம சிகாகோல நடந்த ஹே மார்க்கெட் சம்பவம் முதல் இந்தியாவில் முதல் மே மாதம் எப்போ கொண்டாடினாங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு முக்கியமான செய்திங்கிறது காத்திருக்கு. சரிங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர் தினம் நம்ம கொண்டாடுறோம். அதை பற்றின முழு விவரங்களை இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மே 1 பின்னணி வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மே தினங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களின் உரிமைக்கான போராட்டத்தின் விளைவாக தான் இந்த மே 1 பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நம்ம அமெரிக்கா நாட்டிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல, அங்கே தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 12லிருந்து 16 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையாக அங்கே வேலைங்கிறது அந்த டைமில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஓய்வு நேரமோ அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குறாங்களே அந்த இடத்துல பாதுகாப்பான வேலை சூழலோ இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு. 1886 சிகாகோ, நம்ம அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோவில் ஹோ மார்க்கெட் சம்பவம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மே 1 இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு சம்பவமாக அமைஞ்சிச்சு. இதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 1886 தான் இந்த மே 1 தான் நம்ம அமெரிக்காவில் இருக்கிற இந்த சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை நாள், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவங்க ஒரு பெருந்தொகையாக இப்போ நிறைய பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டமோ அவங்க நடத்தினாங்க. இந்த போராட்டங்கிறது பல நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மே 4ஆம் அப்போ இந்த சிகாகோ ஹே மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இடத்துல அமைதியான கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்க வந்த அடையாளம் தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு குண்டுங்கிறது வீசுறாரு. அதுல பார்த்தீங்கன்னா பல போலீஸாரா இருக்கட்டும் இல்லை அந்த போராட்டத்தில் கலந்திருந்த பொதுமக்களாக இருக்கட்டும் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த குண்டுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இதை தொடர்ந்து போலீஸார் நினைச்சிட்டாங்க இந்த போராட்டம் பண்றாங்களே அவங்க தான் குண்டு வீசியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு போலீஸார் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடுங்கிறது நடத்தினாங்க. இந்த சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூட்டாலேயே உயிரிழந்தாங்க. நூற்றுக்கணக்கானோர் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் காயங்கிறது அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 8 தொழிலாளர்கள் தலைவர்கள் இருக்காங்களா, இந்த 8 பெரிய தலைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க பார்த்தீங்கன்னா கைது செஞ்சாங்க. இதுல 4 பேர்த்துக்கு தூக்கு தண்டனையும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அந்த டைம்ல இவங்க இறந்தாங்க தெரியுமா, இவங்களை நினைவூட்டுற விதமா ஹே மார்க்கெட்டின் தியாகிகள் என்று அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பட்டங்கிறது சூட்டினாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச அங்கீகாரம். இவங்க இந்த தொழிலாளிகள் இப்போ போராட்டம் நடத்தினாங்களே, இவங்க நடத்தின போராட்டத்தில் அவங்களுக்கு இந்த சர்வதேச கூட்டு ஒரு அங்கீகாரங்கிறது தந்தாங்க. அது என்னங்கிறது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த போராட்டம்லாம் முடிஞ்சு 1889 பாரிஸில் நடைபெற்ற 2வது இன்டர்நேஷனல் இந்த சோசியலிஸ்ட் இருக்காங்களே அவங்க அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கூட்டம் மாநாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் 1886 சிகாகோ போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே 1 பார்த்தீங்கன்னா சர்வதேச உழைப்பாளர் தினமாக கொண்டாட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாநாட்டில் முடிவுங்கிறது செஞ்சாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மே 1 சர்வதேச உழைப்பாளர் தினமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த மே 1 சர்வதேசமா எப்படி விரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம்.
இப்போ நம்ம இந்தியாவில் இந்த மே 1ங்கிறது இந்த மே தினமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு, யாரால கொண்டு வரப்பட்டுச்சு, எந்த நாளில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவில் முதல் மே தினம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டங்கிறது 1923 தான் பார்த்தீங்கன்னா, அது எங்கே நம்ம சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மே தினம் கொண்டாட்டங்கிறது நடைபெற்றுச்சு. இந்த மே தின கொண்டாட்டங்கிறது இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னோடி தோழரான நம்ம சிங்காரவேலர் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடுங்கிறது அப்போதைக்கு செஞ்சிருந்தாரு. இப்போதைக்கு வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த மே 1ங்கிறது பொது விடுமுறை நாளாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து பட்டு வருகிறது. எனக்கு தெரிஞ்ச முடியும் இந்த மே 1ங்கிறது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா 80 நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற 80 நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மே 1ங்கிறது எல்லாரும் இப்போதைக்கு தொழிலாளர் தினமாக பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். சரி, இப்போ நம்ம இந்த சர்வதேச அளவில் இந்த மே தினங்கிறது எப்படி பரவுச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் எப்போ ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்தது, யார் கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த மே 1 அன்னைக்கு நம்மளுக்கு லீவுங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் தரது தான். ஆனால் இந்த மே 1 தினத்தில் என்ன நோக்கத்தில் இது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பாயிண்ட்டாக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களின் உழைப்பை பார்த்தீங்கன்னா கௌரவப்படுத்துறதுக்கு. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட்டு தொழிலாளர்கள் உரிமையை பற்றிய விழிப்புணர்வுக்காகவும். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியாயமான ஊதியம், பாதுகாப்பான பணியிடம், நியாயமான வேலை நேரம் ஆகியவற்றை வலியுறுத்துகிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மே 1ங்கிறது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் இறந்தாங்க தெரியுமா அந்த சிகாகோவில், அவங்கள வரலாற்று நினைவாக நம்ம எப்பொழுது நினைவில் வச்சுக்கணும். அதை ரீசனாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மே 1 தினத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வரும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நவீன கால முக்கியத்துவங்கள். இப்போ நான் சொன்னது இந்த பழைய காலத்தில் இருக்கிற முக்கியத்துவங்கள். இப்போ நவீன காலத்தில் இந்த தொழிலாளர்கள் தினத்தில் என்ன முக்கியத்துவங்கள் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இந்த மே தினத்தை ஒட்டி இந்த தொழில் சங்கங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த தொழிலாளர்கள் அமைப்புகள் பேரணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருத்து அரங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே 1 ஒட்டி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மே 1 இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லையும் இன்னியும் இந்த தொழிலாளர்கள் உரிமைக்காக இந்த போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னியும் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சிகாகோ தொழிலாளர்கள் தியாகத்தை விளைவாகவோ அவர்களோட இந்த 8 மணி நேர போராட்டத்தின் நினைவாகவும் தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த மே 1 உழைப்பாளர்கள் தினமாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோங்கிறது இதோட பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். திருப்பியும் இந்த இப்போ நம்ம மேல் வீடியோவில் பார்த்தோம்ல இதை பற்றி ரீகேப்ங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த 1886 இந்த சிகாகோவில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் 8 மணி நேர உழைப்புக்காக உயிர் தியாகங்கிறது செஞ்சாங்க. அவர்களின் நினைவாகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே 1ஆம் தேதிங்கிறது சர்வதேச உழைப்பாளர் தினமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 1923ஆம் நாள் சென்னையில் நம்ம தோழர் சிங்காரவேலர் அவர் தொடங்கி வைத்த இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இன்றும் நமக்கு விடுமுறை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதுக்கு மாறாக நியாயமான ஊதியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாதுகாப்பான பணியிடமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மனித தன்மையான இந்த வேலை நேரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இந்த மே 1ங்கிறது உணர்த்திட்டு தான் இருக்கு. அடுத்த முறை இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே 1 சரிங்களா? அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் வீடியோங்கிறது எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம மே 1 நம்ம கொண்டாடும் போது நம்ம இந்த சிகாகோவில் ஹேமார்க்கெட் தியாகிகளை பார்த்தீங்கன்னா தியாகம் செஞ்ச அவங்க உயிர்களை தியாகம் செஞ்சாங்களே அவங்க ஒவ்வொருத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா நினைவில் வச்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஒரு லைக்குங்கிறத பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது உங்கள் கருத்தை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க சரிங்களா. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கருத்துங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமானது தான் சரிங்களா. அப்படி இல்லாமல் நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டாபிக் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.